ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீஷ்வா பேசுகிறேன்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கான அழகான ஷார்ட் சாரீ, அதுவும் நம்மளோட சாரீலேருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாப்பாவோட அளவு எடுத்துக்கலாம். பாப்பாவோட இது பின் கொசுவு சாரீ, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். இடுப்பில் இருந்து கொலுசு போடுவாங்களோ அது வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் சாரீனா அது கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரீ லென்த் பாப்பாவுக்கு 23 இருக்கு. இப்போ சாரீ எடுத்தாச்சு. இன்ச் டேப், மார்க்கர் அண்ட் சிசர் எடுத்தாச்சு. இப்போ சாரியை நம்ம 6ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஈக்குவலாக கரெக்டாக மடித்து எடுத்துக்கணும். பார்டர் டு பார்டர் கரெக்டாக ஈக்குவலாக மடித்து ஈவனாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம டிசைன்ஸ் பார்க்கணும். சில சாரீஸ் டிசைன்ஸ் இருக்காது. இதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது. கீழே பார்த்து மேலே வந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் எது கீழே எது மேலேன்னு கரெக்டாக பார்த்து எடுத்து மடித்து வச்சுக்கணும். இப்போ ப்ளைன் சரியாக இருந்தால் எந்த பக்கம் வேணால் கட் பண்ணாலும் தெரியாது. இது கீழே இருக்கணும். அந்த டிசைன் நல்லா பார்டரை ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சாரியை ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாப்பாவோட அளவு 23 எடுத்துருந்தோம் இல்லையா, அது கூட ஒரு 1/2 இன்ச் வச்சு 23.5 நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். 23.5 வச்சு சாக்கில் மார்க் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஃபுல் லென்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். இது பாப்பாவுக்கு பின் கொசுனால கொஞ்சம் சாரீ தூக்கின மாதிரி தான் இருக்கணும். உள்ளே சொருவதுக்கு நம்ம 2 இன்ச் பார்டர் தனியாக கட் பண்ணிப்போம். இப்போ நார்மல் சாரீனா நீங்கள் பாப்பா இடுப்பில் இருந்து ஃப்ளோர் வரைக்கும் கீழே தரையை தொடுற அளவு வரைக்கும் லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாரீ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே நோக்கிற மாதிரி டிசைன் இருக்குது. இப்போ மேலே அந்த 2 இன்ச் பார்டர் கட் பண்ணிக்கலாம். பார்டர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது உள்ளே சொருகிறதுக்கு வரும். எஸ், 2 இன்ச்சு கட் பண்ணிட்டேன். எஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸ்டிச் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். இப்போ தைக்கலாம். சில சாரீஸில் மேலே தையல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். துணி இதில் லைட்டாக அப்படி இருக்குது. அதனால் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்டர் 2 இன்ச் அளவுக்கு இருக்க வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். எஸ், 2 இன்ச் இருக்குது. ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக பார்க்குறது. அது ஓரம் அடிச்சிருப்பாங்க இல்லையா சாரீ, இது நான் எதுவுமே யூஸ் பண்ண சாரீனால பார்டர் ஓரம் அடிச்சிருக்காங்க சைடில். அதனால் ராங் சைடில் அடியிலையும் அந்த ரைட் சைடு ரெண்டுத்துக்கும் பார்டருக்கும் சாரீக்கும் ரைட் சைடு ஈக்குவலாக கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கணும். நம்ம திருப்பவும் முடியும் அதுக்காக. இப்போ எப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா நூல் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி சாரீ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஃபுல் தையல் விடணும். ஓரத்தை டபுள் ஃபோல்ட் கூட பண்ணலாம். நான் சிங்கிள் ஃபோல்ட் தான் பண்ணுறேன். இதே மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபுல் சாரீ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ படிமான தையல் போடணும். அது மேலே தூக்குன மாதிரி நான் படிமான தையல் போடுறேன். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு படிமான தையல் ஸ்டிச் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. கட் பண்ணிட வேண்டியதான். சாரீ ரெடி.
இப்போ இதை வந்து நான் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாரீ எப்படி அயர்ன் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பாப்பாவுக்கு பின் கொசுவ சாரீ கட்டியிருக்கேன் பாருங்கள். இது கால் தெரியிற அளவுக்கு இருக்குல்ல, கொஞ்சம் தூக்கலாக இருக்குல்ல, அதுக்காக தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து நார்மல் சாரீ ஒன்று கட்டியிருக்கேன் இதுலேயே, அது கொஞ்சம் தூக்கலாக தெரியுது பாருங்கள். ஆனால் நார்மல் சாரீ அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது பாப்பாவோட இடுப்பில் இருந்து அவள் கால் முடியிற வரைக்கும் அந்த தரையை டச் பண்ணுற அளவுக்கு லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரீ கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.